Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம class 11 refresher course module physics-க்கு பார்க்கலாம். 11th lesson thermodynamics 1. இதில் ஹீட்டை பற்றி நம்ம பார்ப்போம் and effects of heat பற்றி பார்ப்போம். transfer of heat, temperature இதை பற்றிலாம் லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எல்லா சப்ஸ்டன்ஸுமே நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிறது எல்லாமே மாலிகூல்ஸால் தான் மேட் அப் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே ஜெனரலி மோஷனில் தான் இருக்கும். அதனால் பொசஸ் கைனடிக் எனர்ஜியை பொசஸ் பண்ணும். அட் த சேம் டைமில் மாலிகூல் பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்ட் ஃபோர்ஸை வந்து எக்ஸ்டர்ட் பண்ணும் ஆஃப் அட்ராக்ஷன் ஆன் அதர் மாலிகூல்ஸோட ஒரு ஃபோர்ஸ் அட்ராக்ஷன் இருக்கும். அண்ட் இதனால் ஸோ தே பொசஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் பொசஸ் பண்ணுது. அப்போ சம் ஆஃப் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா இன்டர்னல் எனர்ஜி ஆஃப் த மாலிகூல் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்டர்னல் எனர்ஜி வந்து ஃப்ளோ அவுட் ஆச்சுன்னா இது நம்ம ஹீட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் எனர்ஜி இஸ் மோர் இன் ஹாட் சப்ஸ்டன்ஸ். இந்த எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டர் சப்ஸ்டன்ஸில் அதிகமாக இருக்கும் அண்ட் கோல்டர் சப்ஸ்டன்ஸில் பார்த்திங்கன்னா லெஸராக இருக்கும். அண்ட் ஃப்ளோ ஃப்ரம் த ஹாட் சப்ஸ்டன்ஸ் டு கோல்ட் சப்ஸ்டன்ஸ். எப்பயுமே ஹாட்டர் சப்ஸ்டன்ஸ்லன்னா கோல்டர் சப்ஸ்டன்ஸுக்கு பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் ஹீட்டில் எக்ஸ்பேன்ஷன், சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் இதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ்பேன்ஷனுங்கிறது இப்போ ஒரு ஹீட் வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எனர்ஜியை கெயின் பண்ணும் அண்ட் வைப்ரேட் பண்ணும் அண்ட் ஃபோர்ஸ் அதர் மாலிகூல் அப்பார்ட் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஆஸ் அ ரிசல்ட்டாக நம்மளுக்கு என்ன வரும்னா எக்ஸ்பேன்ஷன் வந்து அந்த இடத்துல நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, have you seen some space being left in a railway tracksலலாம் ஸ்பேஸ் விட்டுருப்பாங்க இல்லையா லைட்டாக, அந்த இது எதுக்காகனா டியூரிங் சம்மர் டைம் அப்போ மோர் ஹீட் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். அதனால் ட்ராக்கில் ஒரு எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். அதனால தான் பார்த்திங்கன்னா கேப்லாம் விட்டுருப்பாங்க ட்ராக்கில், ரயில்வே ட்ராக்கில். இது வந்து எக்ஸ்பேன்ஷனுக்காக கொஞ்சம் கேப் விட்டுருப்பாங்க. ஏன்னா சம்மர் டைமில் ஹீட் வருது அண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காங்க கேப் வேணும் இல்லையா, இல்லைன்னா ட்ராக் மேலேயே அதில் எக்ஸ்பேண்ட் ஆயிரும் இல்லையா, அதனால தான் கேப் விட்டு ட்ராக் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்காக அந்த இடத்துல ஸ்மால் கேப்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ இதுதான் எக்ஸ்பேன்ஷனுக்கான எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் ஸ்டேட் எப்படி சேஞ்ச் ஆகுது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஐஸ் க்யூப்பை வந்து ஹீட் பண்ணுறோன்னா அது என்னவா மாறும், வாட்டராக மாறும். அண்ட் இது நம்ம இன்னும் வாட்டரை வந்து மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணும்போது என்னவாகும், வேப்பராக மாறிடுமா, வாட்டர் சேஞ்சஸ் இன்ட்டு வேப்பராக மாறிடும். ஸோ சாலிட் பிகம் பார்த்திங்கன்னா லிக்விடாக மாறுது, லிக்விட் என்னவாகுது, கேஸாக மாறுது. எப்போ ஹீட் பண்ணுறப்ப ஹீட் வந்து அதில் ஆட் ஆகும் போது. அப்போ இந்த ரிவர்ஸும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்கும். ஹீட்டை நம்ம ரிமூவ் பண்ணணும்னா ரிவர்ஸ் ப்ராசஸும் இருக்கும். இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒரு சாலிட் ஸ்டேட்லேருந்து லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட், மறுபடியும் கேஷியஸ் டு லிக்விட் டு சாலிட், இந்த மாதிரி சேஞ்ச் இன் ஸ்டேட் நடக்கிறது தான் எஃபெக்ட் ஆஃப் இதில். சேஞ்ச் இன் ஸ்டேட்னா இதுதான். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சேஞ்ச் இன் டெம்பரேச்சரில் என்ன சேஞ்சுன்னு பார்க்கலாம். இப்போ ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா அந்த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அதனால பார்ட்டிகல் பார்த்திங்கன்னா ஹையர் ஸ்பீடில் மூவ் ஆகுது. இதோட ரிசல்ட்டாக இது என்ன காஸ் பண்ணுதுன்னா திஸ் காசஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சரை இது ரைஸ் பண்ணிடுது. இதுதான் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் கெமிக்கல் சேஞ்சஸில் இப்போ சின்ஸ் ஹீட் இஸ் அ form of energy, it play a major role in chemical changesல பார்த்திங்கன்னா ஹீட்டுங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி, இது ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுது. அண்ட் இன் சம் கேசஸில் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நீட் ஹீட். கெமிக்கல் ரியாக்ஷனில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ஹீட் தேவைப்படும் இல்லையா டு பிகின் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக. அண்ட் ஆல்சோ ஹீட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பீடு. ஹீட் பார்த்திங்கன்னா அதோட ஸ்பீடு டிட்டர்மைன் பண்ணுது. அட் விச் ரியாக்ஷன் அக்கர் ஆகும்போது அதோட ஸ்பீடையும் பார்த்திங்கன்னா ஹீட் டிட்டர்மைன் பண்ணுது. இதுதான் கெமிக்கல் சேஞ்சஸ். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து எந்த 3 வேஸில் நடக்குது. ஒன்று கண்டக்ஷன், இன்னொன்று கன்வெக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரேடியேஷன். கண்டக்ஷனுங்கிறது என்னென்னா ஒரு சாலிடில் மாலிகூல்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்குமா. ஒரு சாலிட்னு எடுத்தோன்னா அதில் வந்து எல்லாமே க்ளோஸ்லி பக்கத்துலேயே எல்லாமே அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால ஸோ தே காண்ட் மூவ் ஃப்ரீலி, அது பார்த்திங்கன்னா மூவ் ஆக முடியாது. அப்போ வென் ஒன் எண்ட் ஆஃப் த சாலிட் வந்து ஹீட் பண்ணணும்னா, ஒரு எண்ட் ஆஃப் த சாலிட் நம்ம ஹீட் பண்ணும் போது என்ன நடக்குதுன்னா மாலிகூல்ஸ் பார்த்திங்கன்னா எண்ட் அப்சர்வ் ஹீட் எனர்ஜி.
மாலிகுல்ஸ் அட் த எண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணுது அண்ட் ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகுது அட் their own position. their molecule is turned colloid with a neighboring moleculeோட colloid ஆகி அண்ட் மேக் தேம் வைப்ரேட், அதையும் ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆக வச்சு அண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும் ஆல் த மாலிகுல் வந்து ஹீட் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுற வரைக்கும். அப்போ the process of transfer of heat in solid from region of higher temperature, இந்த இடத்துல நம்ம ஹீட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் இருக்குமா, இங்கேருந்து ஒவ்வொரு மாலிகுலும் கொலாய்ட் ஆகி பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வைப்ரேட் ஆகி நடக்குது. அப்போ ஹையிலிருந்து இங்கே லோவாக தானே இருக்கும், இங்கே தான் ஸ்டார்டிங் ஹீட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஹையாக இருக்கும், இங்கே லோவாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் வந்து லோவர் டெம்பரேச்சர் ரீஜியனுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா வித்தவுட் அன் ஆக்சுவல் மூமெண்ட் ஆஃப் மாலிகுல். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கண்டக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் கண்டக்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு கன்வெக்ஷனுங்கிறது, கன்வெக்ஷன் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட். இது வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் ஹீட் த்ரூ அ ஃப்ளூயிட் மூலயமா, த்ரூ அ ஃப்ளூயிட் ஃப்ரம் பிளேஸ் ஆஃப் ஹை டெம்பரேச்சர் place of high temperature to place of lower temperature by movement of the fluid itself. அதாவது கன்வெக்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் which பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரை வந்து பை ஆக்சுவல் மூமெண்ட் மூலயமா ஆஃப் மாலிகுல் வந்து இன் ஃப்ளூயிடுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அதாவது ஃப்ளூயிட்னு சொல்லும்போது சச்சஸ் சாலிட் அண்ட் கேஸஸ்ன்னு சொல்லலாம். ஃப்ரம் பார்த்தீங்கன்னா ஹையர் டெம்பரேச்சர் டு பிளேசஸ் ஆஃப் லோவர் டெம்பரேச்சர் பை மூமெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இட் செல்ஃப். அதோட மூமெண்ட்டை வச்சு ஹை டு லோ வருது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க, இங்கே சிம்னி கொடுத்துருக்காங்க இல்லையா. இன் டால் சிம்னியில் ஸ்மோக் பார்த்தீங்கன்னா லைட்டராக இருக்கும், லைட்டர் தென் ஏரை விட லைட்டராக இருக்கும், அதனால கோஸ் அப்பில் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா ஹாட் கேஸஸ் அண்ட் ஸ்மோக் எல்லாமே லைட்டராக இருக்கும், அதனால் அதோட பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் அது ரைஸ் ஆகும், ரைஸ் அப்பில் நடக்கும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இல்லை லேண்ட் ப்ரீஸ் அண்ட் சீ ப்ரீஸ்ன்னு ரெண்டு இருக்குது. டியூரிங் டே டைமில் இந்த ஏர் பார்த்தீங்கன்னா இன் கான்டாக்ட் வித் த லேண்ட் பிகம்ஸ் ஹாட் அண்ட் ரைஸாக இருக்கும். நவ் த கூல் ஏர் ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ ரீப்ளேசஸ் இட். ஏர் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏர் வந்து லேண்டோட கான்டாக்டில் இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாட்டாக இருக்கும், அதனால ரைஸ் ஆகி மேலே போகும். இந்த இடத்துல நவ் த கூல் ஏர் வந்து பார்த்தீங்கன்னா சீலேருந்து ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீலேருந்து அந்த இடத்துக்கு லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் ஆகும். இதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். டியூரிங் நைட் டைமில் என்ன நடக்குது, இது டே டைமில். அப்போ டியூரிங் நைட் டைமில் ஏர் அபோவ் த சீக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வார்மராக இருக்கும். ஆஸ் அ வார்மர் ஏர் பார்த்தீங்கன்னா ஓவர் த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ ரைஸ் ஆகும். அண்ட் கூலர் ஏர் லேண்டில் பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு கூலாக இருக்கும். அந்த கூலர் ஏர் வந்து மூவ்ஸ் டுவர்ட் த சீயை நோக்கி மூவ் ஆகும். இதை நம்ம தான் லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோன்னா இது சீ ப்ரீஸ்க்கான எக்ஸாம்பிள். இந்த டே டைமில் ஏரோட கான்டாக்ட் வித் லேண்டோட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஹாட்டாக இருக்குது, லேண்ட் பார்த்திங்கன்னா வார்மர் தென் வாட்டரை விட வார்மாக இருக்குது, அதனால் இது ரைஸ் ஆயிரும். அந்த இடத்துல கூல் ஏர், இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த சீல இருக்க கூல் ஏர் பார்த்திங்கன்னா லேண்டை நோக்கி வரும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். அதே இது நைட் டைமில் என்ன ஆகுதுன்னா இந்த சீக்கு மேலே இருக்கிற ஏர் இருக்குல்ல, இது பார்த்திங்கன்னா ஹாட்டராக இருக்குது. ஏர் அபோவ் த சீ வந்து வார்மராக இருக்குது. ஆஸ் த வார்மர் ஏர் பார்த்திங்கன்னா த சர்ஃபேஸ் ஆஃப் த சீ வந்து ரைஸ் ஆகும். இப்போ லேண்ட் வந்து கூலர் தென் வாட்டரை விட லேண்ட் இப்போ கூலராக இருக்குது, அதனால் அந்த கூலர் ஏர் வந்து அபோவ் த லேண்ட் வந்து டுவர்ட்ஸ் த சீயை நோக்கி பார்த்திங்கன்னா மூவ் ஆகும். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லேண்ட் ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம், இதை நம்ம சீ ப்ரீஸ்ன்னு சொல்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்வெக்ஷன் என்ன டெய்லி லைஃப்பில் வரும். அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஹாட் ஏர் பலூன்ஸு அண்ட் விண்ட்ஸ், இதெல்லாமே டெய்லி லைஃப்பில் இருக்க கன்வென்ஷன். அந்த சிம்னி ப்ரீஸ் எல்லாமே டெய்லி லைஃப்பில் இருக்க கன்வென்ஷன். இப்போ நெக்ஸ்ட் ஒன் ரேடியேஷனுங்கிறது என்னென்னா, ரேடியேஷனுங்கிறது ஒரு மெத்தட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தட் பார்த்திங்கன்னா டஸ் நாட் ரெக்வயர் பார்ட்டிக்கல் டு கேரி த ஹீட் எனர்ஜி. எந்தெந்த பார்ட்டிக்கலையும் பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜியை கேரி பண்ணுறதுக்கு இருக்காது. இந்த மெத்தடில் ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் இந்த ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் மூலயமா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஃப்ரம் ஹாட்டர் ஆப்ஜெக்ட்லேருந்து எல்லா டைரக்ஷனுக்கும். ஹாட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஆல் டைரக்ஷன். ரேடியேஷன் பார்த்திங்கன்னா கேன் அக்கர் இன் வேக்கமில் கூட, அதாவது ஏரே இல்லாத இடத்துல வேக்கம் மாதிரி இருக்கும் இல்லையா, ஏர் இல்லாத இடம் தான் வேக்கம்னு சொல்லுவோம். அப்போ வேக்கமில் கூட பார்த்திங்கன்னா
ரேடியேஷன் கேன் அக்கர் ஈவன் இன் வேக்கமில் கூட நடக்கும். வேறஸ் கண்டக்ஷன் அண்ட் கன்வெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு இதுக்குமே நீட் மேட்டர் டு பி ப்ரெசன்ட். அப்போ ரேடியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட். ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா அதில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குது, ட்ராவலிங் அட் த ஸ்பீட் ஆஃப் லைட் மாதிரி. தஸ் ரேடியேஷன் is the flow of heat. Radiation is the flow of heat from one place to another place by means of electromagnetic waves மூலமா. இந்த transfer of heat energy from sun reaches as நம்மளுக்கு sun வந்து ரீச் ஆகுது நம்மக்கிட்ட இந்த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் மூலமா தான் ரீச் ஆகுது. இந்த ரேடியேஷன் வந்து emitted by all bodies above 0 Kelvin. இந்த ரேடியேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஜெக்ட் எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணி ஒரு சில ஆப்ஜெக்ட் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்தோன்னா வாட்டர் ஒயிட் கிளாத்ஸ் எல்லாமே ஒரு குட் ரிஃப்ளெக்டர் ஆஃப் ஹீட்டை பார்த்தீங்கன்னா ஒயிட் கிளாத்ஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். தே கீப் அஸ் கூல் டியூரிங் சம்மர் அப்போ நம்மளுக்கு கூலாக வச்சுக்கும். இப்போ பேஸ் ஆஃப் குக்கிங் யூட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். பிகாஸ் இட் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட். சர்ஃபேஸ் ஆஃப் ஏர்ப்ளைன் இஸ் ஹைலி பாலிஷ்டாக இருக்கும் போது ஹைலி பாலிஷ்டு எதனாலனா பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ரேடியேஷனை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக ஃப்ரம் த சன்லேருந்து வரும் இல்லையா, அதனால் ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்ப்ளைனில் ஹைலி பாலிஷ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருங்கிறது என்னென்னா இப்போ டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் த பாடி தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்கிறோம். த ஹாட்டர் த பாடி வந்து ஹையர் இட்ஸ் டெம்பரேச்சர். த எஸ்ஐ யூனிட் வந்து டெம்பரேச்சருக்கு என்னென்னா கெல்வின் கே. டெம்பரேச்சர் ஸ்கேல்ஸ் கொடுத்துருக்காங்க. இது 3 ஸ்கேல்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்குது. ஒன்று ஃபாரன்ஹீட் ஸ்கேல், இன்னொன்று செல்சியஸ், இன்னொன்று சென்டிகிரேட் ஸ்கேல், கெல்வின் இல்லைனா அப்சல்யூட் ஸ்கேல்னு சொல்லுவோம் கெல்வினை. த ஃபார்முலா டு கன்வெர்ட் அ செல்சியஸ் ஸ்கேல் டு ஃபாரன்ஹீட்டை நம்ம மாற்றுறதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்னா F is equal to 9/5 into C plus 32 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம் செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டை கன்வெர்ட் பண்ணி. அதாவது நம்மளுக்கு செல்சியஸ் டு ஃபாரன்ஹீட் தானே, அப்போ செல்சியஸ் கொடுத்துருவாங்க, டிகிரி செல்சியஸ் வந்து கொடுத்துருவாங்க. அதுலேருந்து நம்ம ஃபாரன்ஹீட்டை கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சலாம். அப்போ த ஃபார்முலா ஃபார் நெக்ஸ்ட் ஒன் த ஃபார்முலா ஃபார் கன்வெர்ட்டிங் அ ஃபாரன்ஹீட் ஸ்கேல் டு செல்சியஸ் ஸ்கேல். இது வந்து ஃபாரன்ஹீட்லேருந்து செல்சியஸ் ஸ்கேல், அதாவது நம்மளுக்கு செல்சியஸ் ஸ்கேல் வேணும்னா சி வேணும்னா ஃபாரன்ஹீட் நம்மளுக்கு அப்போ கொடுப்பாங்க இல்லையா, அப்போ செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு F minus 32 into 5/9. இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் ஃபார்முலா என்னென்னா கன்வெர்ட்டிங் செல்சியஸ் ஸ்கேலேருந்து கெல்வின் ஸ்கேலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு செல்சியஸ் டு கெல்வின். அப்போ நம்மளுக்கு கெல்வின் வேணும்னா C + 273.15 ஆட் பண்ணால் போதும். அதாவது டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டு அதோட கெல்வின் கேட்டாங்கன்னா டிகிரி செல்சியஸோட 273.15 ஆட் பண்ணி நம்ம எழுதினாலே போதும். இப்போ டெம்பரேச்சர் கெல்வின், டிகிரி செல்சியஸ் அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, கெல்வினுக்கு நம்ம டிகிரி யூஸ் பண்ண மாட்டோம். அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் பார்த்திங்கன்னா அது வந்து டிகிரியில் பார்க்கும்போது 100 இருக்கும். அப்போ நம்மளுக்கு கெல்வின் வேணும்னா 100 + 273 போடுவோமா, அப்போ 373.15 கிடைக்கும். அது ஃபாரன்ஹீட்டில் நம்ம இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணும்போது 100 இந்த இதுக்கு பதில் நம்ம 100 சப்ஸ்டியூட் பண்ணணும்னா 212 நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் ஐஸோடைய மெல்ட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸில் 0. அப்போ டிகிரி செல்சியஸில் 0னா கெல்வின் நம்ம இங்கே 0 + 273 273.15 தான் கிடைக்கும். ஸோ இது அண்ட் ஃபாரன்ஹீட்டில் வந்து பார்த்திங்கன்னா 32. அப்சல்யூட் 0 கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் 0னாலே கெல்வினில் பார்த்திங்கன்னா அப்சல்யூட் 0னா நம்ம அது 0னா கெல்வின் 0Kனா அப்சல்யூட் 0ன்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ கெல்வினுக்கு 0ன்னு இருக்கும். டிகிரி செல்சியஸில் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா -273ன்னு சொல்லுவோம். அண்ட் அதே இது ஃபாரன்ஹீட்டில் பார்த்தீங்கன்னா -416 இருக்கும். டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அப்சல்யூட் 0ன்னு பார்க்கும்போது -460. நெக்ஸ்ட் இப்போ அப்சல்யூட் 0ங்கிறது த டெம்பரேச்சர் அட் விச் த ப்ரெஷர் அண்ட் வால்யூம் ஆஃப் த கேஸ் வந்து தியரட்டிக்கலி ரீச்சஸ் 0 ஆச்சுன்னா, ப்ரெஷரும் வால்யூம் ஆஃப் த கேஸும் பார்த்திங்கன்னா தியரட்டிக்கலி 0வாக இருந்துச்சுன்னா அதை நம்ம அப்சல்யூட் 0, அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 கெல்வின் கேன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் எவாலுவேஷன் பார்க்கலாம். ஒவ்வொரு இதுக்கான ஆன்சர். வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் ஹீட், ஹீட்டோடைய எஃபெக்ட்லாம் என்ன? எஃபெக்ட் ஆஃப் ஹீட்ஸ் நம்ம பார்த்தோன்னா எக்ஸ்பேன்ஷன், சேஞ்ச் இன் ஸ்டேட், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். எக்ஸ்பேன்ஷனுங்கிறது ஹீட்டை நம்ம ஒரு சப்ஸ்டன்ஸ் அப்சர்வ் பண்ணி எனர்ஜியை மாலிகுல் பார்த்திங்கன்னா எனர்ஜியை கெயின் பண்ணி அண்ட் வைப்ரேட் ஆகி ஃபோர்ஸ் அதர் மாலிகுல் அதை ஃபோர்ஸை கொடுத்து அப்பார்ட்
ஆஸ் எ ரிசல்ட்டாக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அது எக்ஸ்பேன்ஷன் நடக்கும். இதுதான் நம்ம எக்ஸ்பேன்ஷன் சொல்கிறோம். அண்ட் சேஞ்ச் இன் ஸ்டேட்டுன்னு சொல்லும் போது வென் ஐஸ் க்யூப் ஹீட் பண்ணணும்னா அது வாட்டராக மாறும். வாட்டரை இன்னும் ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது வேப்பராக மாறும். அப்போ சாலிட் பிகேம் லிக்விட் அண்ட் லிக்விட் பிகேம் கேஸ் வென் இட் இஸ் ஹீட்டட். இதுதான் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட். ஒரு ஸ்டேட் சாலிட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு, லிக்விட்லேருந்து கேஷியஸ் ஸ்டேட். அதோட ரிவர்ஸ் பிளேஸ் நம்ம பார்க்கும்போது ஹீட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதோட ரிவர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். இதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட். நெக்ஸ்ட் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு பார்க்கும்போது வென் ஹீட் எனர்ஜி வந்து ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு நம்ம ஆட் பண்ணணும்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல் வந்து அதிகமாகும். ஸோ த பார்ட்டிகல் வந்து ஹையர் ஸ்பீடில் மூவ் ஆகும். இதுதான் திஸ் காசஸ் அ ரைஸ் இன் டெம்பரேச்சருக்கு காரணமாக இருக்குது. அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் சின்ஸ் ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இது வந்து ஒரு மேஜர் கெமிக்கல் சேஞ்சஸில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. இன் சம் கேசஸில் கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஹீட் வந்து தேவைப்படுது. அண்ட் ஆல்சோ ஹீட் டிட்டர்மைன்ஸ் த ஸ்பீடையும் டிட்டர்மைன் பண்ணுது அட் விச் ரியாக்ஷன் அக்கர். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹீட்டோடைய ஆன்சர் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கர்ஸ் அண்ட் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸ். ஸ்பெசிஃபை த ஹீட் ப்ராசஸ் இன்வால்வ் இன் தெம். இந்த கிராக்கர்ஸோடைய பர்ஸ்டிங்கும் அண்ட் ஐஸோடைய மெல்ட்டிங் இதெல்லாம் என்ன ஹீட் ப்ராசஸ் வந்து இன்வால்வ் ஆகுது அதை எழுத சொல்லியிருக்காங்க. பர்னிங் ஆஃப் கிராக்கர்ஸில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் சேஞ்சஸ் வந்து இருக்குது. அண்ட் மெல்ட்டிங் ஆஃப் ஐஸில் ஸ்டேட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஏன்னா சேஞ்ச் இன் ஸ்டேட் அண்ட் ஐஸ் டு லிக்விடு அண்ட் லிக்விட் டு கேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் சேஞ்ச் இன் ஸ்டேட். அண்ட் பர்ஸ்டிங் ஆஃப் கிராக்கரில் கெமிக்கல் சேஞ்ச் தான் அதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், டிஃப்ரென்ஷியேட் கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். கண்டக்ஷன், கன்வெர்ஷன் அண்ட் ரேடியேஷன் இது மூணையும் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டக்ஷனுடைய பாயிண்ட் வரும் ஃபுல்லாக. அண்ட் கன்வெக்ஷன் அதோட எக்ஸாம்பிள் அதோட பார்த்திங்கன்னா டெய்லி லைஃப்பில் என்னென்னு பார்த்தோம். அண்ட் ரேடியேஷன் இது எல்லாமே ரேடியேஷனுக்கு வரும். இது இது பார்த்திங்கன்னா இதோட ஆன்சர். ரேடியேஷன் இன் டெய்லி லைஃப்பும் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டெய்லி லைஃப்பில் இப்போலாம் ரேடியேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். கண்டக்ஷன் ஒரு சாலிடில் பார்த்திங்கன்னா மாலிகுல்ஸ் வந்து க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். அதனால் ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியாது. வென் ஒன் எண்டில் நம்ம ஹீட் பண்ணணும்னா ஹீட்டை அப்சர்வ் அடுத்த மாலிகுல் அட் த எண்டு பார்த்திங்கன்னா அப்சர்வ் த ஹீட் அண்ட் வைப்ரேட் ஃபாஸ்ட்டாக வைப்ரேட் ஆகும் அட் ஓன் பொசிஷனில். இந்த மாலிகுல்ஸ் பார்த்திங்கன்னா கொலைட் ஆகி அது நெய்பரிங் மாலிகுல்ஸோட கொலைட் ஆகி அண்ட் வைப்ரேட் பண்ண வைக்கும். அண்டு அதனால தான் எனர்ஜி பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ திஸ் ப்ராசஸ் கண்டினியூ வந்து டில் இந்த மாலிகுல் வந்து ஹீட் எனர்ஜி ரிசீவ் பண்ணுற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் ஹீட் இஸ் இன் சாலிடில் ஃப்ரம் ரீஜன் ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோவர் டெம்பரேச்சருக்கு போகுது வித்தவுட் அன் ஆக்சுவல் மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல். இதுதான் நம்ம கண்டக்ஷன் சொல்கிறோம். கன்வெக்ஷன் நம்ம பார்த்தோம். கன்வெக்ஷன் வந்து ஃப்ளோ ஆஃப் ஹீட்டு த்ரூ அ ஃப்ளூயிட் நம்ம பார்த்தோம். ஃப்ரம் பார்த்திங்கன்னா பிளேசஸ் ஆஃப் ஹையர் டெம்பரேச்சர் டு லோவர் டெம்பரேச்சர் பை மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இட் செல்ஃப். அது சிம்னி அண்ட் பிரேசஸ்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரேடியேஷனுங்கிறது ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபருடைய மெத்தட் தான் சொல்லுவோம். ஆனால் தட் டஸ் நாட் ரெக்வயர் பார்ட்டிக்கல் டு கேரி ஹீட் எனர்ஜி. எந்த பார்ட்டிக்கலும் இருக்காது. அண்ட் இன் திஸ் மெத்தடில் ஹீட் வந்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அது எந்த பார்ட்டிக்கலையும் வச்சு கேரி ஆகாத போது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஃபார்ம் ஆஃப் வேவ்ஸ் மூலியமாக தான். ஃப்ரம் ஹாட் ஆப்ஜெக்ட் இன் எல்லா டைரக்ஷனும். ரேடியேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் வேக்கமில் கூட நடக்கும். வேரஸ் கண்டக்ஷன் அண்ட் கண்டக்ஷனுக்கும் கன்வெக்ஷனுக்கும் பார்த்திங்கன்னா நீட் மேட்டர், அதுக்கு மேட்டர் தேவைப்படும் டு பி ப்ரெசன்ட். ரேடியேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை அதில் பார்த்திங்கன்னா கன்சிஸ்ட் ஆகிருக்கும் ட்ராவலிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் லைட். தஸ் ரேடியேஷன் இஸ் த ஃப்ளோ ஆஃப் ஹீட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸு பை எது மூலியமான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் மூலியமாக. அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் ஃப்ரம் த சன் ரீச்சஸ் அஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ரேடியேஷன் தான். அப்போ ரேடியேஷன் எமிட்ஸ் பை ஆல் பாடிஸ் above 0 Kelvin. டெய்லி லைஃப்பில் ஒயிட் கிளாஸ் ஒரு குட் கண்டக்டர். அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூலாக வச்சுக்கும் சம்மர் டேஸில். அண்ட் பேஸ் ஆஃப் த குக்கிங் யூட்டிலைசேஷன் வந்து பிளாக் அண்ட் பிகாஸ் ஏன்னா இட் அப்சர்வ்ஸ் மோர் ஹீட்டை அப்சர்வ் பண்ணும். அண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஏர்பிளைன் வந்து ஹைலி பாலிஷ்டு. எதனாலனா பிகாஸ் இட் ஹெல்ப்ஸ் டு ரிஃப்ளெக்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ரேடியேஷன் ஃப்ரம் த சன். கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன் இதுதான் பார்த்திங்கன்னா தேர்ட் ஒன்க்கான ஆன்சர். Next one, convert 25 degrees Celsius to Kelvin scale, convert 14 degree Fahrenheit into Celsius scale. இதில் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க, கெல்வின் கேட்குறாங்க, அண்ட் இதில் ஃபாரன்ஹீட் கொடுத்துட்டாங்க, அண்ட் செல்சியஸ் பார்த்தீங்கன்னா டிகிரி செல்சியஸ் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபார்முலா இங்கே பார்த்தோன்னே இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம இதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். Convert 25 degrees Celsius into
கெல்வின் ஸ்கேலு. அப்போ நம்மளுக்கு கெல்வின் தான் வேணும். அப்போ டிகிரி செல்சியஸ். அப்போ கெல்வின் இஸ் ஈக்குவல் டு சி டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273.15 நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். நம்மளுக்கு செல்சியஸ் என்னது 25. அப்போ 25 ப்ளஸ் 273.15 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா கெல்வின் பார்த்திங்கன்னா 298.15 கெல்வின்னு கிடைக்கும். இதுதான் கெல்வினில் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. 25 டிகிரி செல்சியஸை கெல்வினில் நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதுதான் ஆன்சர் கெல்வினில். நெக்ஸ்ட் ஒன் கன்வெர்ட் 14 டிகிரி ஃபாரன்ஹீட் இன்ட்டு செல்சியஸாக கேட்டாங்க இல்லையா? அப்போ ஃபார்முலா நம்ம எழுதிக்கலாம். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் மைனஸ் 32 இன்ட்டு 5/9 இருக்கும். ஃபாரன்ஹீட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ 14 மைனஸ் 32 இன்ட்டு 5/9 நம்ம ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா -18 கிடைக்கும். இன்ட்டு 5/9 9 2s பார்த்தீங்கன்னா 18. அப்போ 5 2s 10 -10 வருது. அப்போ டிகிரி செல்சியஸில் -10 டிகிரி செல்சியஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணியாச்சு. 14 டிகிரி ஃபாரன்ஹீட்டை -10 டிகிரி செல்சியஸ்க்கு நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. இதுதான் ஆன்சர். எவாலுவேஷனில் 5 கொஸ்டினுக்கான ஆன்சருமே பார்த்தோம். அண்ட் ஒவ்வொரு இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.